கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து, லெந்து காலத்திலே கிறிஸ்துனுடைய பாடுகள், சிலுவை தியானம், 40 நாள் உபவாச நாட்களிலே நாம் எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும், அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சிலுவை தியானம். அதன் பின்பாக உபவாச நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்கிறோம். தினம்தோறும் 8 மணிக்கு. அதிலேயும் உபவாச நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த உபவாச நாட்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக காரியங்களிலே சீர்பொருந்த கர்த்தருடைய ஆவியன் உங்களோடு பேசுவார். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்திலே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் ஒருவேளை டைரியில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இயேசு கிறிஸ்து யாருக்காக காயப்பட்டார்? சற்று நாம் கொஞ்சம் ஆழமாக தியானித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காலையில தூங்கி சொன்னே கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்க, அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடிதான் இருக்கா? நான் எத்தனை காரியத்துல இன்னும் கர்த்தர் கீழ்ப்படியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி கேட்டா அங்கதான் ஸ்டக் ஆவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மீறுதல்கள், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா நான் மறுபடியும் அர்த்தம் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த வழியில போனா இது பாவம், இது அக்கிரமம், இது மீறுதல், இந்த வழியில போனா நான் சாபத்துக்குள்ள போயிருவேன், இப்படி நான் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அதுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் மீறுதல். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் நமக்காக காயப்பட்டார். இயேசு கிறிஸ்து யாருக்காக காயப்பட்டார்? நமக்காக. அதான் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம். நம்முடைய மீறுதல்கள். இப்ப கையில செல்போன் வந்துட்டுப்பா. இந்த செல்போன் காலவேளையில் ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி கேட்குறீங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே ஆன்லைன் மூலியமா படிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் செல்போன் மூலியமா அடிமையில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிறு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே செய்தி கேட்டு ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறீங்க. நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு தாயார் வாட்ஸ்அப் மூலியமா ஆடியோ பேசி அனுப்பிவிட்டாங்க. அவங்க எப்படி பேசி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய செய்தியை நான் 2 வருஷமா கேட்கேன், இந்த 2 வருஷத்துலதான் நான் என் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாங்க. ஒரு 3 வருஷம் முன்பாக எனக்கு ஒரு தாயார் வாட்ஸ்அப் மூலியமா எனக்கு ஆடியோ பேசி அனுப்பிவிட்டாங்க, வேற நாட்டில இருந்து. 23 வருஷமா அவங்க தேவனை தேடாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாலிப வயசுல சர்ச்சுக்கு போற மகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மகள் தான், நற்கரணை எடுக்கிற மகள் தான், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்த மகள் தான். அந்நிய நுகத்துல போய் திருமணம் முடித்து ஒரு குடும்பத்திலே தேவனை அறியாத நபர், அந்த நபரை போய் திருமணம் முடித்து 23 வருஷம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க.
இப்ப இவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா 23 வருஷமும் கர்த்தரை மறந்து சர்ச்சுக்கு 23 வருஷமா போகல. அந்த சகோதரி வேற நாட்டில இருந்து ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. அவங்க வீட்டில தான் இருப்பாங்களாம். கணவர் வெளியே போனதுக்கப்புறம், பிள்ளைகள் வெளியில போனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் மினிமம் செல்போன் கையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டிவி பார்ப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் 23 வருஷமா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. தேவனை மறந்தாச்சு. ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளியப்பம் பிரேயர் கேட்டிருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ளே அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். இதயத்தில் குத்தப்பட்டவளாக மனம் திரும்ப அர்ப்பணிச்சாங்க. அந்த சகோதரி தேவன் பக்கம் மனம் திரும்பி அதுக்கப்புறம் வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. 2 மாதம் கண்டினியூவாக கையில் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆடியோ காலில் பேசி அனுப்பி விட்டாங்க. அண்ணே, உங்கள் செய்தி நான் கேட்டேன். 23 வருஷம் முன்னாடி நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். 23 வருஷம் கழிச்சு இப்போ நான் மறுபடியும் கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேனே. இப்போ நான் 6 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்கல. உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் கண்டினியூவாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க வேற கண்ட்ரி, வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு 23 வருஷம் ஒரு மகள் தொலைஞ்சு போயிட்டா. 23 வருஷம் கழிச்சு ஆன்லைன் மூலியமா தேவன் அருளியப்பம் மினிஸ்டர் மூலியமாக செய்தி கேட்டு அவங்க கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு குடும்பம் உபவாச நாட்களிலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வர்றதுதான் பெஸ்ட். ஐயா, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன், நானும் உபவாசம் இருக்கேன். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு உபவாசம் இருந்தா பிசாசு எப்படி போவான்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. உபவாச நாட்கள் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது, உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, பிசாசோடு எதிர்த்து நிற்கணும். அப்ப நமக்கு தேவன் தான் அந்த கிருபை தருவார். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் என்ன தெரியுமா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு யாருக்காக காயப்பட்டார்? நமக்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இனிமேல் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன், உங்களை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன். இந்த உபவாச நாட்கள்ல நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க, இனிமேல் உமக்கு பிரியமில்லாத அந்த ஃப்ரெண்டு எனக்கு வேண்டாம்ப்பா, உமக்கு பிரியமில்லாத இனிமேல் அந்த நபர் எனக்கு வேண்டாம்ப்பா, உமக்கு பிரியமில்லாத அந்த காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தங்க கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறாங்களோ அதுதான் பரலோகத்துக்கு வேணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எப்படி தெரியுமா யோசிப்பேன்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் இப்படி ஒரு துன்மார்க்கடா வாழ்ந்துட்டேனே, இப்படியே ஒரு விக்கிரத்துக்கு மாந்திரித்து பணம் கொடுத்து இப்படியே பாவத்தில் வாழ்ந்துட்டேனே. இயேசுவே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. இப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் எழுதப்பட்டு, அப்ப நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோமோ அந்த எல்லா மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அப்ப நம்ம என்ன தெரியுமா தீர்மானம் எடுக்கணும்? இனிமேல் உம்முடைய வார்த்தைக்கு நான் மீற மாட்டேன்ப்பா, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன்ப்பா, இனிமேல் நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, என் இருதயம் கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருக்கா,
இந்த உலகத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கா? இந்த மாயான உலகத்துல போய் நான் எங்கேயா சிக்கிட்டு இருக்கிறேனா? ஒரு பாவ வலைக்குள்ள நான் எங்கேயா சிக்கிட்டு இருக்கிறேனா? ஒரு மோக இச்சைக்குள்ள நான் எங்கேயா சிக்கிட்டு இருக்கிறேனா? ஒரு துர் இச்சைக்குள்ள நான் எங்கேயா சிக்கிட்டு இருக்கிறேனா? துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள எங்கேயா நான் சிக்கிட்டு இருக்கேனா? நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் பேசுவார். நீ இந்த இடத்துல என்னைய விட்டு தள்ளி போயிட்டல்ல, ஆவியானவர் பேசுவார். என் வாழ்க்கையிலே நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனனோ அதை தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த பாவியை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கடைசி காலம் எங்க பார்த்தாலும் பாவம் பெருகிட்டு இருக்கு. எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சொத்து சேர்க்கணும், எப்படியாவது நகை சேர்க்கணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தவறான ப்ரோக்ராம் போடுறாங்க. தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க, பணம் சம்பாதிக்க போயிருந்தாங்க. கர்த்தரை மறந்துட்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. அப்ப நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இயேசு யாருக்காக காயப்பட்டார்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நமக்காக, நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாக. அப்ப நமக்காக தான் காயப்பட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. அந்த தீர்மானம் எடுக்கும்போது தான் பரலோகம் சந்தோஷப்படும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும் மறுபடியும் பாவத்துக்குள்ளே போற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான்லாம் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் தெரியுது. இத்தனை காரியத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னா. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் இருதயம் இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? எதோட ஒட்டிட்டு இருக்கு? ஃப்ரெண்டு சொல்லி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்திலே அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்காக கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். இது எல்லாம் தொகுத்து தான் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அப்ப இயேசு யாருக்காக காயப்பட்டார்? நமக்காக. அந்த ஒரு வேர்டு நம்ம இருதயத்துக்குள்ள ஆழமா எழுதப்படணும். அப்ப சிலுவை தியானத்திலே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம். அந்த வேர்டை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அவர் காயப்பட்டார் அப்படின்னாலே நமக்காக. ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் அப்படின்னாலே தெரியும், இது செஞ்சா பாவம். மறுபடியும் செய்யும்போது அக்கிரமம். ஆவியானவர் எத்தனையோ முறை சொல்லியிருப்பார், இதை செய்யாத. தெரிஞ்சு மறுபடியும் செய்யும்போது அது அக்கிரமமா மாறி. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்ப நமக்காக தான் காயப்பட்டார், நமக்காக தான் நொறுக்கப்பட்டார். சில பிள்ளைகள் எல்லாம் யார் பேச்சுமே சில பையங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. வீட்டுல வாலிப பிள்ளைகளா இருப்பாங்க, அம்மா வார்த்தையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சில வீட்டுல எல்லாம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். சில வீட்டுல பையன் வீட்டுக்கே வரமாட்டான். அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு. யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றதுக்கு நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோம், அந்த பாவத்தை மன்னிங்க, அந்த அக்கிரமத்தை மன்னிங்க, அந்த மீறுதலை மன்னிங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப போறேன், எனக்கு இனிமேல் அந்த உலகத்துள்ள காரியம் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டான் அப்படின்னா கடைசி எங்க போய் முடியும்? நரகத்துல போய் முடியும். வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு.
நமக்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்துதான் பரலோகத்துக்கு போயிருக்காரு. அந்த வீடு ஆயத்தமானோடனே நம்மளை கூட்டு போயிடுவாரு. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் நம்ம சிந்தனை பரலோகத்தோட இருக்கணும். இந்த உலகத்தோட ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நாளும் ஆவியில வளரவே முடியாது. நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே பாவம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு நாளும் ஆவியில வளர முடியாது. நம்மளுடைய மீறுதல், நம்மளுடைய அக்கிரமம், நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த உபவாச நாட்களிலே நீங்களே யோசித்து பார்க்கலாம். உபவாச நாட்களிலே நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, நம்ம நினைவு எப்படி இருக்கு, நம்ம சிந்தனை எப்படி இருக்கு. இந்த 40 நாளுமே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. கர்த்தரே உங்களோடு பேசுவார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம சமாதானமா அந்த பூமியில வாழணும் அப்படின்னா அந்த தண்டனை ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எப்படி குணமாகிறோம் அப்படின்னா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் பாவம் பண்ணிட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னோட அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய மீறுதல், என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய பாதபடியில யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்களோ, அது எந்த பலவீனம்னால் இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதினால் இருக்கலாம், அவர் குணமாக்குறார். அவர் குணமாக்குறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்குள்ள சிலுவை தியானத்தை நீங்க வீட்டுல டைரியில எழுதி வைத்துக் கொள்ளலாம். உபவாச நாட்களிலே அதிகாலை வேளையில இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, யோனா 3ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு நகரத்துக்கு போறாரு. அந்த நகரத்துக்குள்ள போய் இன்னும் 40 நாள் இருக்கு, இன்னும் கரெக்டா 40 நாள் இருக்கு. இந்த 40 நாளிலே நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறார். இப்ப இந்த வருஷம் நம்ம 2026 இருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கோபத்துக்கு எந்தெந்த குடும்பம் இருந்துச்சோ 40 நாள் உண்மையிலேயே மனம் கசந்து தாழ்த்தி நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்திலே ரெட்டுடுத்தி இருக்கும்போது, உபவாசத்தோடு இருக்கும்போது அந்த பட்டணம் அழிஞ்சு போகாது, அந்த குடும்பம் அழிஞ்சு போகாது. ஏன்னா இந்த கடைசி காலம் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுறாங்க. வாயை திறந்தாலே பொய் தான். கேட்டா அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசிடுவாங்க. சொந்தத்துல பொய், நல்ல பொய், நல்ல பொய். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 அந்த 2 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசுகிறவர்கள் புறம்பே இருப்பார்கள். பொய் பேசுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். அப்போ ஒரு மனுஷன் தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு குடும்பம் ஓயாம பொய் பேசிட்டே இருக்கு அப்படின்னா தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம்.
அப்ப என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, இந்த 40 நாள் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்கா? புருஷனை கண்டா பயம், மனைவியை கண்டா பயம், கடன்காரனை கண்டா பயம், பக்கத்து வீட்டுக்காரனை கண்டா பயம். பாஸ்டர்ட்டே போய் பேசுறாங்க. படிக்கிற பிள்ளைகள் டீச்சர்கிட்ட போய் போய் பேசுறாங்க. வாத்தியார்ட்ட போய் பேசுறாங்க. காலேஜ் படிக்கிறாங்க. அங்க போய் பேசிட்டு வெளியில ஓடி போயிருந்தாங்க. கேட்டா ஃப்ரெண்டு. எத்தனை பொய்யப்பா. ஒரு குடும்பம் உண்மையா வாழ்ந்தா அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப இந்த உபவாச நாட்கள்ல நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எத்தனை குடும்பத்துல எத்தனை பொய் பேசுறாங்கன்னு தெரியல. நான்லாம் சின்ன வயசுல வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய பொய் பேசிவிட்டேன். தேவனோட சமூகத்துல மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். என்னோட பாவத்துல மன்னிங்கப்பா, ரொம்ப பொய் பேசிட்டேன், உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். அப்படிதான் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகள் என்னோட சமூகத்துல இருக்கும்போது எப்படி ஜெபிக்க போறீங்க? எதை சொல்லி ஜெபிக்க போறீங்க? நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐயா நீங்க சொல்றது போல நான் நல்லா பொய் பேசிட்டு இருக்கேன், முதல்ல நிப்பாட்டுங்க. வண்டி 60-70 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. லைட்டா காத்து குறையும் போது வண்டி லைட்டா ஸ்லோ ஆக்கிடுவாங்க. ஏன்னா நான் 2 வீலர் வச்சிருக்கேன், ஸ்பீடா போயிட்டு இருப்பேன். வண்டியில கொஞ்சம் அந்த காத்து மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா போதும், லைட்டா ஸ்லோ ஆக்கி நிப்பாட்டி காத்து இருக்கா இல்லையா, இல்லை ஏர் செக் பண்ணுமா, உடனே பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க, வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வண்டியில யார் இருக்கா? உண்மையா வாழ்ந்தா இயேசு கூட இருப்பாரு. பொய் பேசும்போது கூட யார் இருப்பா? பிசாசு, பொய்க்கு பிதா. பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கிறிஸ்டியன் வேதக்காரங்க சொல்லிட்டு எத்தனை குடும்பத்துல பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில உண்மையே இல்லையே, உண்மையே இல்லை. நிறைய குடும்பத்துல உண்மையே இல்லை. எப்படிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால கால வேளையில உபவாசத்தோடு யாரா இருக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? என் வாழ்க்கையிலலாம் நான் வியாபாரத்துல இருந்த ஒரு நபர். 7 நாளுமே போய் பேசிடுவேன். 7 நாளுமே. ஏன் ஊழியத்துல வந்தேன் அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். உண்மையா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருந்துச்சு. அப்ப தேவனோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். நான்லாம் உண்மையா வாழலப்பா, என்கிட்ட மிஸ்டேக் இருக்கு, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க அப்படி சொல்லி இப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்தேன். எல்லாரும் போல நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே பைபிள் காலேஜ் படிச்சு அப்படியே வரல. நான் சராசரி கடையில ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். வியாபாரத்துல நஷ்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல காரியங்கள்ல வேதத்தை தியானிக்கும் போது நான் குறையா இருக்கிறேன், என்கிட்ட குறைவு இருக்கு, நான் தேவனுக்கு முன்பாக இன்னும் பியூர் ஆகலை அப்படின்னு சொல்லி தாழ்த்த ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போ உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறோம்? உபவாச நாட்களிலே நம்மை நாம் தாழ்த்துறது தான் உபவாசம். எப்படிலாம் தாழ்த்தணுமோ தாழ்த்துங்க. 23 வருஷம் ஒரு சகோதரி திருமணம் முடிச்சு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. சகல செழிப்பு இருக்கு. அவங்க திருமணம் முடிச்சு போன இடத்துல சகல செழிப்பு இருக்கு. 23 வருஷமா கையில பைபிளை எடுத்து வாசிக்கலையா? அப்ப எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க, அவங்க மனம் திரும்பினாங்க, வீட்டில் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. 6 மணி நேரம் செல்போன் கையில வச்சிருப்பாங்களாம், அதே 6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்கிட்ட சந்தோஷமா ஆடியோ பேசி அனுப்பிவிட்டாங்க. உங்க வீடியோ கேட்டேன், நான் 6 மணி நேரம் செல்போன் பார்ப்பேன், இப்போ 6 மணி நேரத்துல நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பைபிள் வாசிக்க, நான் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இன்னைக்கு அந்த சந்தோஷம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. செல்ஃபோனை கையில ஒரு 8 மணி நேரம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கையில செல்ஃபோனை அவ்வளோ ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அம்மா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அப்பா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, புருஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, மனைவி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. யாருமே யாருடைய செல்ஃபோனை வேற ஆளுக்கு கொடுக்கறது கிடையாது. குட்டி பிள்ளைகள் கையில வச்சிருக்கு. அந்த குட்டி பிள்ளைகள்ட்ட செல்ஃபோன் தானே தரமாட்டேன் அப்படிங்கும். அந்த குட்டி பிள்ளையும் செல்ஃபோனை தரமாட்டேங்குது இப்போ. இப்போ ஒரு சின்ன கேள்வி இருக்கேனே. 8 மணி நேரம் கையில செல்ஃபோன் அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கிறோம்ல. சில வீட்ல 4 மணி நேரம் கையில வச்சிருப்பாங்கப்பா. அந்த 4 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா எப்படி இருக்கும்? இந்த 40 நாள்லே எப்போதுமே சிலவங்க கையில செல்ஃபோன் அப்படியே வச்சிருப்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே கையில வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. அதே டயத்துல நம்ம கையில பைபிள் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம்ட்ட கண்ணீரோடு அழுது பைபிள் வாசிப்பேன். கொரோனா நேரத்துலலாம் எத்தனையோ பேருக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்புவேன். யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீர் 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 மட்டும்தான் இருந்துச்சு. எத்தனையோ குடும்பத்துல மரணம். அந்த நேரத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். உபவாச நாட்கள்ல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வசனத்தை தியானிக்கும் போது வசனத்தை கீழ்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால உபவாச நாட்களிலே கண்ணீரோடு ஜெபிங்க. மனம் திரும்புறக்கா ஜெபிங்க. குடும்பம் ரட்சிக்கப்படுறக்கா ஜெபிங்க. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி புலம்பி அழுது ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஒரு மனுஷன் உண்மையா கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசை கட்டிடுவார். நினிவே பட்டணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் 40 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பட்டணத்துல ராஜா முதல் சிறு பிள்ளைகள் எல்லாரும் ரெட்டொடுத்து ஜெபம் பண்ணாங்க. தேவன் அந்த தேசத்தை அழிக்கல. யோனா 3ஆம் அதிகாரம் 1 கடைசி வரைய 10 வசனம் தான். அந்த 10 வசனம் நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தா தெரியும். பழைய ஏற்பாட்டிலே 1074 பக்கத்துல இருக்கு. நான் வேணா அந்த அதிகாரத்தை வேணா அப்படியே வாசிக்கிறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானத்தில் நாம் தியானித்தோம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு உபவாச நாட்களில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நினிவே பட்டணத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா அக்கிரமம் இருந்துச்சா. அந்த அக்கிரமத்து நிமித்தமா சொல்றாரு, இன்னும் 40 நாள்ல இந்த பட்டணம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறார். நினிவே பட்டணம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறார். அப்போ 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஒரு வீட்டுல 24 மணி நேரம் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா இது எங்க போய் எட்டிருமா? பரலோகத்துக்கு போயிரும். நம்ம மக்கள் நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, நான் பாவம் பண்றேன், இது வரைக்கும் நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். தூங்கி எந்திரிச்சா உண்டு. ஒரே நாள்ல ஒரு மனுஷன் காணாம போயிருந்தான். தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னாலே தேவனுடைய கிருபை வேணும். நிறைய குடும்பத்துல பிறந்ததுல இருந்து துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவங்க செய்யற எல்லா விதமான பாவமான காரியங்கள் என் சமூகத்துல வந்து எட்டினது, பரலோகத்துல போய் எட்டிட்டு. அதனாலதான் யோனா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. யோனா தீர்க்கதரிசி முதல் ட்ரிப்பு
நேரா மீன் அங்க போயிட்டாரு. அடுத்தாப்புல 2வது முறை, அந்த 2வது முறை தான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஃபர்ஸ்டே தியானிச்சிட்டோம். 5வது வசனத்திலே அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டை உடுத்தி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கையில பைபிள் இருந்தா ஒருவேளை எடுத்து வச்சுக்கோங்க. 1074 பக்கம் பழைய ஏற்பாடு. ஏன்னா யோனா 3ஆம் அதிகாரத்தில் லைட் அப்படியே வசனத்தை வாசித்து சில கருத்து மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். 6வது வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ராஜா இறங்கிட்டாரு, இந்த நாடு அழிய போகுது, இனிமேல் இந்த ட்ரெஸ் எனக்கு எதுக்கு, இந்த ஹை கிளாஸ் எனக்கு எதுக்கு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நானும் சாம்பல்ல உட்கார்றேன், நானும் ரெட்டு உடுத்தி உட்கார்றேன், ஜனங்கள் அழிய போறாங்க, நானும் செத்து போயிடுவேன், வேண்டாம், எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம், இந்த 40 நாள் நானும் உட்கார்றேன்னு சொல்லி பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். 7வது வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு கட்டளை எழுதிட்டார். அந்த 8வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இது ஒரு கட்டளை. ராஜா என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னா, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பணும், கையில கொடுமையான காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து மனம் திரும்பணும். இப்ப இந்த 2026 என்ன நடக்கு அப்படின்னா, லஞ்சம் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே தப்பு தானே. அப்ப தேவன் ஒரு தேசத்தை அழிக்க போறாருன்னு என்ன செய்யணும், லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. அது பெரியோர் முதல் சிறியோர் வரையே ரெட்டை உடுத்தி, ஐயோ நாங்க லஞ்சம் வாங்கிட்டோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ரெட்டை உடுத்தி இருக்கணும். அப்பந்தான் தேவனுடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கும். அப்ப உபவாச நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போய் சர்ச்சில் போய் உட்கார்றது கிடையாது. நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கேன், நான் இன்னும் எதுல மனம் திரும்பணும், என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கு, நான் எதுல துன்மார்க்கனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த காரியத்துல நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த துன்மார்க்கமான காரியத்துல இருந்து மனம் திரும்புறதுக்கு தான் 40 நாள் உபவாச நாட்கள். அப்போ வருஷம் வருஷம் நம்ம 40 நாள் இருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான செய்தி தெரியுமா, 40 நாளுமே சிலுவை தியானம். அது மாத்திரமல்ல, 40 நாளுமே அதிகாலைகளிலே உபவாச நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதையும் தியானிக்கிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே 40 நாள் உபவாச நாட்கள் உள்ள செய்தி வருது. மொத்தம் 120 செய்தி வருது. எனக்காக கண்டிப்பா ஜெபிங்க எல்லாரும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன், 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தேன், காலில் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் என் வேலைக்கு போனேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முழு நேர ஊழியம். தேவன் குடும்பத்தை பாதுகாக்கணும், ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க, குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க, பாஸ்டிங்கில் இருக்கேன் ஜெபித்து கொள்ளுங்க. எத்தனையோ போராட்டம். இந்த கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்காக நிலைத்து இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்க வேணும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. கடைசி காலத்துல கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, தப்பு இல்லை.
ஒவ்வொரு நாளும் செய்தி கேளுங்க. தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள எல்லா பொல்லாத கொடுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அதே போல தேவன் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அந்த 40 நாளும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களுடைய செயல்களை பார்த்து அவங்க 40 நாள்ல உண்மையிலேயே பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பிட்டாங்களா, அவங்களுடைய செய்கைகள்ல ஒரு வித்தியாசம் இருக்கா, இதை எல்லாம் தேவன் பார்க்கிறார். அப்போ உபவாச நாட்களிலே ஒரு மனுஷன் உண்மையா மனம் திரும்பிட்டால் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வருது, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த ஜனங்களை அழிக்கலையாம். அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். யோனா 3ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம். எப்படி தெரியுமா, 40 நாள் உபவாசம் இருக்கும்போது ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்தை அழிக்க மாட்டுக்காரு, அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டுக்காரு, அந்த தேசத்தை அழிக்க மாட்டுக்காரு. அப்போ நான் திருநெல்வேலி பகுதியிலிருந்து பேசுறேன். எல்லா சிஎஸ்சி சர்ச்சிலுமே 40 நாள் உபவாச நாட்கள், லெந்து காலம் சொல்லி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திட்டு இருப்பாங்க. உண்மையா யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் சேவம், அந்த குடும்பத்துக்கு தான் மன்னிப்பு, அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அப்ப காலவெளியில செய்தி என்னன்னு சொல்லி நீங்களும் அழகா புரிந்து கொள்ளலாம். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல இஷ்டம் போலதான் நாங்க வாழ்வோம், எப்படி வாழ்ந்தாலும் தேவன் எங்களை மன்னிச்சிருவார், அப்படி பைபிள்ல போடல. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டுட்டு நான் மறுபடியும் துன்மார்க்கனா வாழ்ந்தேன்னா நான் தண்டனைக்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். நான் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு தாழ்த்தி ஜெபித்து பொல்லாத வழியை விட்டு திரும்பி, அழகா போட்டிருக்கு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என் பிள்ளைகள் மனம் திரும்பிட்டு அந்த பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பிட்டு அவங்களுடைய செய்கைகளை பார்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டார், அவங்களை அழிக்கல. அப்ப உபவாச நாட்கள்ல ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னாலே அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் உபவாச நாட்களில் ஒரு செய்தி பேசியிருக்கோம். இதே போல நைட்டு ஒரு செய்தி இருக்கு, 8 மணிக்கு பேசுவேன், அதையும் கேளுங்க. 40 நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் போலுமா கேளுங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசிட்டீங்கப்பா. சிலுவை தியானத்து மூலியமாக, உபவாச நாட்களிலே அப்பா வசனத்து மூலியமாக எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் அதை எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டுப்பா. அவனுடைய 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிறான் கர்த்தர், மனம் இருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர், ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர், கூட இருங்க அப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் கர்த்தர், கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குறைகள் இருக்கு, குறைகள் எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைங்க. உங்களோட ரத்தத்தினால வேல் அடைங்கப்பா.
இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சில குடும்பத்திலே அவசர சிகிச்சையிலே, ஹாஸ்பிட்டல்ல, படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா யாரெல்லாம் இணைந்து அப்பா இவ்வளவு நேரம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டும் எப்படி ராஜா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.